ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்றை பால் காய்ச்சி நல்லா காய்ச்சல கொஞ்சம் மிதமான சூட்டில் காய்ச்சி கொஞ்சம் தயிர் போட்டு வச்சுருந்தோம். அது இன்றைக்கி எப்படி வந்துருதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் கொஞ்சம் பால் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம். அதை இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி நம்ம தயிர் செய்யலாம். இந்த தடவை தயிர் நமக்கு ஒழுங்காக வரையில ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இப்படி தான் வந்திருக்கு. எல்லா வாட்டியும் நமக்கு கட்டி தயிராக சூப்பராக கிடச்சும். ஆனால் இந்த வாட்டி பால் ஒழுங்காக காய்ச்சாதனால தயிர் இந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, கூட கொஞ்சம் பாலை காய்ச்சி அதை இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி நம்ம தயிரை இன்னொரு தடவை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலை காய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த பாலை இதில் வீற்றி நம்ம வச்சலாம். பாலை நம்ம வீற்றியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நல்லா இதாகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நாங்கள் முன்னாடி கடையில் இருந்து தான் தயிர் வாங்குவோம். ஆனால் இப்படி வீட்டில் செஞ்சதுலேருந்து நாங்கள் இப்போ வெளியே இருந்து தயிரே வாங்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை வழக்கமாக நாங்கள் நைட்டு மிக்ஸ் பண்ணி காலையில் தான் அதை நாங்கள் எடுப்போம். திறந்து பார்க்கும்போது நல்லா அழகாக கட்டியாக இருக்கும். ஆனால் இது நேற்றுக்கு நாங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இருந்ததுனால சரி நம்ம இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன வச்சுருவோம். சரி, நமக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தான் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று நம்ம ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்களும் சூப்பராக பார்த்துட்டே இருக்கலாம். அதனால் உங்களுக்கு இப்போ நம்ம வீடியோவை அடிக்கடி பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு சப்போர்ட் தாங்க. நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போடுறதுனாலும் நாங்கள் போடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதை பாலை வீத்து கிண்டிங்க பாருங்கள். தயிர் இப்போவே நமக்கு தயிர் செட் ஆயிடுச்சு. ஆனால் இதை நம்ம உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 12 மணி நேரம் நம்ம இதை மூடி அப்படியே வச்சுருக்கணும். அப்போ தான் இது தயிர் கெட்டி ஆகும். சரி, இப்போ மணி எத்தனைன்னா கரெக்டாக மணி 11:10. நம்ம சாயங்காலம் ஒரு ராத்திரி ஒரு 8-9 மணி போல் நான் உங்களுக்கு இதை திருப்பி காட்டுதாரேன். எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தான் சூப்பராக வீடியோலாம் போடுறோம். பாய்.